நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே செண்பகராமநல்லூரில் வெள்ளத்தால் பாலங்கள் சேதமடைந்ததால் 6வது நாளாக போக்குவரத்து வசதியின்றி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்ரீமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீமுருகன். 6 நாட்களாகியும் பாலங்கள் சரி செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் கூறும் நிலையில் அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்களா? அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பாக பத்மநாபன். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி முதல் 2 நாட்களாக மிக கனமழையானது கொட்டி தீர்த்தது. மழை ஓய்ந்தாலும் இன்னும் பல்வேறு கிராமங்களில் வெள்ளத்தின் பிடியிலிருந்து மீளவில்லை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பினாலும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்கள் சீராகவில்லை. அதன் அடிப்படையில் நாங்குநேரி பகுதியிலும் கடந்த 2 நாட்களாக மழை கொட்டியது. இதனால் 6 கால்வாய்களில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதுபோல நாங்குநேரி அருகே உள்ள செண்பகராமநல்லூர் கிராமத்தில் ஓடும் கால்வாயிலும் கடுமையான காற்றாட்டு வெள்ளம் பாய்ந்தோடியது. இதனால் அங்குள்ள 2 பாலங்கள் உடைந்தன. மேலும் சாலைகளிலும் அரிப்பு உருவாகி பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து அந்த கிராமமே துண்டிக்கப்பட்டது. கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருகிறது. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதால் கிராம மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட பல கிலோமீட்டர் தூரம் நடந்து மட்டுமே சென்று வருவதாகவும் பொதுமக்கள் ஒரு புகாரினை தெரிவிக்கின்றனர். மழை ஓய்ந்த பின்னரும் இன்றும் 6வது நாளாக செண்பகராமநல்லூர் கிராமம் தனி தீவு போலதான் காட்சியளிக்கிறது. அத்துடன் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்குள்ளும் புகுந்த வெள்ளம் இன்னும் சரிவர வடியாமல் ஆறு போல ஓடி வருகின்றன. இதனால் வாழை மற்றும் நெற்பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள செண்பகராமநல்லூர் கிராம மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இங்கு வந்த அதிகாரிகள் பாலங்கள் உடைக்கப்பட்டதை பார்வையிட்டு சென்றுள்ளனர். ஆனால் அதனை சீரமைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றே பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி உடைந்த பாலங்களை சீரமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீமுருகன்.